4 மணி நேரம் நடிகர் சங்கத்துக்கு நான் தயந்தாரேன். எரிமலையா குமரனா எல்லாம் துண்டக்கான துணிக்கான கோவணத்தை உருவிட்டு விட்டு எல்லாம் ஓடி போயிருக்கு. அவர் கூட நடிப்பதை நான் வெறுக்கிறேன், ஸ்க்ரீன் ஷேர் செய்வதை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி எல்லா பேப்பர்லையும். ஆனால் சில இதில் நம்ம உடனே நல்லா தான் இருக்கு. சினிமாவில் ரேப் சீன்னா நிஜமாக ரேப் பண்ணுறதா முட்டாக்குங்களா, அறிவு கட்ட கூமட்டைங்களா, யோகிய சிவாமணிகளா அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடே என் பக்கம் இருக்கு. இப்போ இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படுற நாள் தலைவர் நாசர் போன் இருக்கிறார். மன்சூர் அலிகான் என்ன உங்களுக்கு அனாத பணமா தெரியறனாடா? டேய், இதுதான் உங்களுக்கு சரியா எச்சரிக்கை. ஒழுங்கா நடங்க. நான் எழுந்திரிச்சேன்னா ஒரு பிரளயமே கிளம்பும். அவருக்கு என்னப்பா தெரியும்? லோகேஷ் ஆமாம் தம்பி, இதை கொண்டு அதுதானே நடிகர் சிவன் தப்பு பண்ணியிருக்கேன். இப்படி காமிச்சா எனக்கே அது கேவலமா இருக்கு. முதல்ல உன்னை கேட்டுட்டு பைத்தியக்கார பித்தவாந்தி எடுக்க மாதிரி பதில் சொல்ல விடுங்க. முதல்ல பதில் சொல்ல விடு. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல விடுங்க. சும்மா நீ இப்படியே 450 பேர் நின்றுக்கிட்டு ஒருத்த மேல ஒய்யின்னு கேட்டா என்ன பேச? பட் ஐ ஆம் பார்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் லேண்ட், ஐ ஆம் எ தமிழன். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதை முதல்ல அது ஏன் ப்ராப்பர்ட்டியான ஆகிட்டு போட்டு விடு. விசாரிக்காம உங்க மேல ஒட்டுமொத்த திரையுலகமே ஒரு எதிரான கருத்து வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல அங்க இல்ல எங்க இருக்கு முன்னாடி ரோஜா மேடம் இப்போ மினிஸ்டர் ஆகிட்டாங்க. நான் காலில் பல தடவை கிளைமாக்ஸ் போயிட்டு செம்பருத்தி அண்டர் வாட்டர் கிளைமாக்ஸ் காலை மிதிச்சிடுவேன். தண்ணிக்குள்ளே தெரியாது. செல்வா மன்சூர் அலிகான் காலை மிதிச்சிருச்சுன்னு அழுவாங்க. டேய் தள்ளி நடி அன்பா சொல்லுவாங்க. ஆனால் சீன் எப்படி வேணுமோ வாங்கிடுவாங்க. நீங்கள் விமர்சனம் இல்லை. நீங்கள் அப்படியா? நான் மனித குலத்தை சேர்ந்தவன்ப்பா. ஐயா பிரவீன் கேட்குறாரு. இல்லை பதில் சொல்லிடுறேன். நான் ஒன்றும் தண்ணி அடிச்சுட்டு பீச்சில் போய் நடுராத்திரியில் அவுத்து போட்டு ஆடல. தேவையா அவனுக்கு? நான் போய் ஒன்றும் பீச்சில் நடுராத்திரியில் தண்ணி அடிச்சுட்டு அவுத்து போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கல. போலீஸால் பிடிக்கப்படலை. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு கேள்வி கேட்கல, ஃபோன்லேயும் பேசலை. ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கணும். இப்போ வாதி பிரதிவாதி கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது. இந்த வீடியோ கொண்டு போய் போட்டு வாதி போடுறாரு. ஜட்ஜி பார்க்குறாரு. தப்பாச்சே, ஒன்று தூக்கில் போடு அப்படி போடுவாங்களா? இதான் நடைமுறையா? ஒரு சங்கம் நடத்துகிறவங்க இப்படி பண்ணலாமா? 4 மணி நேரம் நடிகர் சங்கத்துக்கு நான் தயந்தாரேன். 4 மணி நேரம். நேற்று கொடுத்த ப்ரெஸ்ஸை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, என்ன போட்டிருக்காங்க அதில்? எல்லாத்து முன்னாடியும் அதே மாதிரி போட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு என்னடா மன்னிப்பு? நான் மன்னிப்பு கேட்குற ஜாலியாடா? நடிகர் சங்கம் மிகப்பெரிய இமாலய தவறு செஞ்சுருக்கு. நான் வேணாம் அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். எரிமலையா குமரனா எல்லாம் துண்டக்கான துணிக்கான கோவணத்தை உருவிட்டு விட்டு எல்லாம் ஓடி போயிருவீங்க. மன்சூர் அலிகான பணைய கடை ஆக்கிட்டு, என்னை பழிகடை ஆக்கிட்டு, என்னை கருப்பு ஆடை ஆக்கிட்டு நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறீங்களா? இல்லை, இது என்ன நியாயம்? நடிகர் சங்கம் ஒரு சங்கம்னு இருந்தால் ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களுக்கும் அமைப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. என்னங்க இவர் எப்படி இப்படி பேசுனாரு? கேட்க வேணாம், நான் சொல்லியிருப்பேன்ல. நீங்களே திருப்பி சொல்லி உடனே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதனால எல்லாருமே தொப்பி தூக்கி போட்ட கதையா? எல்லாம் அவங்க மேலே தப்பு இல்லை. யூடியூப் சேனல் இந்த இதெல்லாம் பாவம். மக்களுக்கு என்ன தெரியும், நான் யார் என்னங்கிறது தெரியும். 4-5 கோடி போட்டு அவ்வளோ செலவாயிருச்சு. படத்தை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த நேரத்தில் படமும் வெளியாகாத வரைக்கும் இப்போ நடிகர் சங்க தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், நாங்கள் விநியோகஸ்தர் சங்கம், நாங்கள் திரையரங்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் அந்த கை 5 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆக உடஞ்சிருச்சு. கொஞ்சம் நகருது, லைட்டாக விலகிருச்சு. அதுக்காக இந்த 2 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு இடம் போயிட்டேன். பார்த்தா வீட்டில் இருந்து ஃபோனு பார்த்தா ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக எல்லா லாங்குவேஜ்லையும்
அந்த பொண்ணு என்னடா இது திரிஷா அவர் கூட நடிப்பதை நான் வெறுக்கிறேன், ஸ்க்ரீன் ஷேர் செய்வதை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி எல்லா பேப்பர்லேயும் அது கொஞ்சம் என் போட்டால் நல்லதை போட்டுக்கூடாதாப்பா, கொஞ்சம் தேடி எடுத்து. ஆனால் சில இதில் அந்த அம்மாவோட நான் நல்லா தான் இருக்கேன், நிறையா ஃபோனில் பார்த்தேன். ஒரு நாள் லாங்குவேஜும் இங்கிலீஷ் ஹாலிவுட் வரைக்கும் போயிடுச்சுப்பா. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பாவம் அவங்க நேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சேர்ந்துன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஆமாம், நடிகர் சங்கம் பண்ணது இமாலய தவறு. ஒரு என்கொயரி பண்ணிட்டு தான் சொல்லணும். ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் கேளுங்களையும் அப்புறம் நான் பதில் சொல்ல வரேன். இப்போது சினிமாவில் ரேப் சீன் தான் என்ன? சினிமாவில் ரேப் சீன்னா என்ன? நிஜமாக ரேப் பண்ணுறதா? ஒரு கொலை பண்ணுறான் ஒருத்தர் சினிமாவில்னா அது இப்போ எல்லாமே ஹீரோவே பண்ணிக்கிறாங்க. விக்ரம் படத்தில் கமல் சார் பண்ணார், அன்னைக்கே சொன்னேன். அதெல்லாம் இருட்டடி பண்ணிவிட்டு சூர்யா பண்ணார், நல்லா கொலை பண்ணுற. நிஜமாவா கொலை பண்ணுறாங்க? சினிமாவில் ரேப் சீன்னா நிஜமாக ரேப் பண்ணுறதா? ஐயா முட்டாக்குங்களா, அறிவு கட்ட கூமட்டைங்களா? உங்களுக்கு அறிவு வேணாம்? சங்கங்களுக்கு அறிவு வேணாம்? கேட்க வேணாம்? யோகிய சிவாமணிகள் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, குறைஞ்ச வச்ச அறிவு வேணாமாப்பா? சினிமாவில் ரேப் சீன்னா என்ன, எப்படி எடுப்பாங்க? மீரா ஜாஸ்மின் எங்கள் கூட அறிமுகமாகறாங்க, அப்படி தூக்கி கட்டில் போடுறேன் தம்முன்னு. ஐயோ அடிபட்டுச்சு, அப்பா அசிஸ்டண்ட்டை கூப்பிடு. உடனே அந்த துணி விலகுது, துணியை பற்றிட்டு அம்மா மன்னிச்சுக்கம்மா, கை பட்டன் தான் இல்லைங்க சார். அப்போ அந்த இதை ஸ்ப்ரே கொடுத்து அவங்க இடுப்பில் பாரு அடிபட்டு. இப்படி தான் நடக்கும் சினிமாவில் ரேப் சீன்னா. நிஜமாகவே என்னமோ என்ன இது? நீங்கள் உங்கள் யோசிச்சுக்க விட்டுறேன். எனக்கு தமிழ்நாடே என் பக்கம் இருக்குது. இங்கே பார், இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படுறது நான் இல்லை. அம்மா குச்சிப்பு அம்மா இருக்காங்க, மகளிர் ஆணையம் தலைவி ஆணையம். இது என்ன ஆணையமோ பூணையமோ எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா வாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன நியாயமாக இது ஒரு மேட்ரா உங்களுக்கு தெரியாதா? நான் குரூப் டான்ஸர் 83லேருந்து குஷ்பு அம்மையார் அவர்களே, நீங்கள் வெங்கடேஷ் கூட கதாநாயகியாக ஒல்லியாக இருந்தீங்க, அழகாக இருப்பீங்க, சின்ன வயசு. அப்போ நான் அன்னபூர்ணா ஸ்டுடியோ சலீம் மாஸ்டர் குரூப் டான்ஸ் அழகாக வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்க்க வேணாம். ஏன்னா அந்த மாதிரி நடிகைகளெல்லாம் கலைஞர்களை இழுக்காக பேசுகிறேன் அல்ல. எல்லாம் தெரிஞ்சாலும் நான் எல்லாத்தையும் அரவணைச்சு போடுவேன். அது அடுத்து ஒரு நடிகை நடிகர் மூத்த நடிகர் என்னுடைய அண்ணன் மாண்புமிக்க மரியாதை மிக்க எஸ்.வி. சேகர் அவர்கள் கூட சொன்னாங்க, அங்கே பிஜேபியில் தான் இருக்காங்க, மிகவும் சிறந்த மனிதர், நகைச்சுவைக்காக பேர் போனவர். அவர் என்ன ஊத்தாரு என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? நான் இதை சொல்ல விரும்பலை, ஆனால் இந்த இடத்த சொல்கிறேன். குச்சிப்பு அக்கா அவர்களே, அவர் பெண்கள் அனைவரும் பொண்ணுங்க எல்லாமே வேலை செய்கிற போகிற இடத்துல வேலை வேணும்னா ஆம்பளை கூட படுத்து இருந்துச்சு தான் பொம்மநாட்டிங்க வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? முதல்ல நானே அங்கே போய் அவரை கைது பண்ணு. சர்மான்னு ஒருத்தர் இருக்கார் சிவகங்கையில், அவர் உங்களை பற்றி என்ன சொன்னார்? அவங்கள கைது பண்ணு. இல்லை ஒரு பொண்ணு என்ன நீட்டுக்கு முத செத்தாங்களே அனிதா, பொண்ணு தானே, தூக்கு போட்டு செத்துச்சுல. வெக்கா மாடம் சூடு சொரணை இருந்தால் நீ தூக்கு போட்டு சாவு, அதுவும் பொண்ணு தானே. மகளிர் ராணி என்ன பிடுங்கிட்டு இருக்கு? ஏன்டா நீட்டை கொண்டு வந்தேன் ஸ்டேட்டில்? தமிழ்நாடு பாடத்திட்டம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் சோறு தின்ற நீ எதிர்த்து போராடி நீட்டை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அந்த பொண்ணுக்காக நிற்கணுமா இல்லையா? ஆத்தரஸ்கி பேட்டின்னு கொண்டு போய் கற்பழிச்சு குடியை கெடுத்து மகளை பணத்தை கூட விடாமல் டயர் வச்சு எரிச்சு கொண்டாடுங்களே. மகளிர் ஆணையம் போனீங்களா? மணிப்பூர் போனீங்களா? எனக்கு தேவையில்லாத விஷயம். என் வக்கீலுங்கள்லாம் என்ன அவங்க வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? நீதிபதிகளுக்கெல்லாம் வேலை இல்லையா? உங்கள்கிட்ட விட்டுறேன். ஆமாம், இது அவசர அழைப்பா? நீங்கள் இவ்வளோ நிறைய பேர் இடையில 2 நாள் ஃபோன் பண்ணீங்க, ஃபோன் எடுக்க முடியல, பதில் சொல்ல முடியல, அதுக்காக என்ன மன்னிச்சுக்கிங்க. உங்களை நான் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறவனில் எப்போவுமே பதில் சொல்கிறேன். இதுதான் ஐயா நடிகர் சங்கம் செஞ்சது மாபெரும் தவறு. 4 மணி நேரத்தில் அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு துறை ரீதியாக நடிப்பு ரீதியாக
உங்கள் பைலாப்படி மன்சூர் அலிகானுக்கு கோரிக்கை அல்லது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கன்னு எனக்கு லெட்ரு அனுப்பணும். 21 நாள் அவகாசத்தில் லெட்ரு அனுப்பிச்சிங்கன்னா இப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் பேசியாவது கூப்பிடணும். ஆனால் இது பாருங்கள் தம்பி, இது பாருங்கள், இப்படி நேரத்துலேருந்து அடிக்கிறேன். தலைவர் நாசர் ஃபோன் எடுக்கிறார். விஷால் தலைவர் செயலாளரா? ஆமாம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அவர் ஃபோன் தானே அது. பாட்டு ஓடுது, எடுக்க மாட்டேங்கிறார். கார்த்திக் ஒரு தடவை பேச்சு, இல்லைண்ணே தப்பு ஏதோ நடந்துக்குன்னா இந்த நான் பார்க்குறது பூச்சி முருகன் காணுது. பூச்சி முருகன் நடித்தா இப்போ எடுக்க மாட்டேங்கிறார். மன்சூர் அலிகான்னா என்னை இழிச்சு வேணாம். மன்சூர் அலிகான் என்ன உங்களுக்கு அனாத பணமாக தெரியறனாடா? டேய், இதுதான் உங்களுக்கு சரியாக எச்சரிக்கை. ஒழுங்காக நடங்க. நான் எழுந்திரிச்சேன்னா ஒரு பிரளயமே கிளம்பும். தமிழ்நாடு எம்பக்க நிற்கும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கேன். அரசியல் ரீதியான போராடுறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கேன். இதோடு நிறுத்திக்கங்க. 4 மணி நேரத்தில் ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு எனக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, பதில் சொல்ல அவகாசம் கொடுங்க. அனைத்து நடவடிக்கையை ரத்து செய்கிறோம். நாங்கள் ஒரு எந்த விதமான நீக்கிற கிளாஸ் விஷயமாக பேசலைன்னு சொல்லணும். இவ்வளோ பெரிய அமைப்பு, எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் தலைவர் வச்ச பதவி வகிச்ச, சிவாஜி வகிச்ச மிகப்பெரிய இதில் உட்காந்துருக்கீங்க. அந்த கட்டடத்தை கடன் வாங்குறேன்னு இருக்கீங்க. அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வரேன். நான் நடிகர் சங்கத்தை விமர்சிக்கவில்லை. இது எதிர்வினை. அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து முறைப்படி கேட்கணும். அவங்க இடத்துல வைங்க. எனக்காக மக்கள் பேசுவாங்க. கூட நடித்த பொண்ணு, நல்ல பொண்ணு, அதெல்லாம் பேச வைக்கிறாங்க. யாரையோ பேச வைக்கிறாங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. முதல்ல நான் தான் இப்போ டிஃபர்மேஷன் போடணும். ஏண்டா இவ்வளோ அவமானப்படுத்தி எல்லா சேனலையும் வரவழைச்சி இந்த திரிசா பொண்ணு நடிக்க மாட்டேன்னு என் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கு. லட்சக்கணக்காக வந்திருக்கு. அதுக்கே முதல்ல அந்த பொண்ணு எனக்கு கொடுக்கணும், டேமேஜ் கொடுக்கணும். அது எப்படி என் கூட நடிக்க மாட்டேன்ட்டு எல்லா போட்டோ என் பக்கத்தில் எப்படி அதை போடலாம்? அவங்க தப்பு. ஓகே, நான் எல்லாத்தையும் பாதுகாக்க தான் இருக்கேன். புரியுதுங்களா? அதுதான் ஐயா. தாங்கள் எதுவும் கேட்பதாக நீங்கள் பேசுறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது தவறுன்ற மாதிரி ஏதாவது? தவறுன்னு எப்படியா சொல்ல முடியும்? நான் தப்பாக பேசவே இல்லையாப்பா. விடிய சீதா ராமாயணம் கேட்டு சீதைக்கு சித்தப்பா என்ன மாதிரி சொல்கிறீங்களேப்பா. இப்போ தானே சொன்னேன். சினிமாவில் ரேப் சீன்னா என்ன? வாட் ஐ மீன் தே ஆர் ஷீ டென்ட் மீன். வாட் தே மீன், வாட் டிட் தே மீன், ஐ டென்ட் மீன். நீங்க கற்பழிப்பு காட்சின்றத வந்து பத்தி பேசியிருந்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. ஆனா த்ரிஷா இருந்தாங்க, ஒரு நிமிஷம் சார், படத்துல த்ரிஷா இருந்தாங்க, அவங்க கூட ஒரு காட்சி இருக்கும், அப்படியே ஆஞ்சநேயர் மலை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் தவறா புரிஞ்சுருக்கீங்க. ஆஞ்சநேயர் மலை நான் தூக்கலப்பா. என்னால எப்படிவா தூக்க முடியும்? சினிமா யூனிட்டு, விஜய் யூனிட்டு அப்படியே அழகாக, அது ஒரு தேவையில்லாத சர்ச்சை. வைரமுத்து வந்து நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறதுக்காக பேச வந்தேன். சரி, மகிழ்ச்சியாக பேசி வைப்போன்னு பேச வந்தேன். நான் ஆஞ்சநேய மலை தூக்கிட்டு போன மாதிரி சொன்ன பாரு, அதுவே தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. பற்றியா? அதுவே தப்பாக புரிஞ்சுருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ரேப் சீன்லாம் நான் இன்னார் வரைக்கும் அதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன். சினிமாவில் ரேப்னா என்ன? ரேப்னா நிஜமாக ரேப் பண்ணுறதா? இந்த மாதிரி இத்தனை லைட் இருக்கும், இதெல்லாம் என்ன லைட்டு போட்டு 100 பேரை வச்சு மன்சூர் அலிகான் வா, துணியை தூக்கு, எப்படி இருப்பாங்க? என்ன குறிப்பிட்டெல்லாம் நான் சொல்ல கிடையாது. ஹலோ மேடம், அது ஓகே. அவர் ஒரு நடிகையாக, ஒரு கலைஞியாக, அதாகப்பட்டதாக இதாகப்பட்டதாக நீ ரசிகன், நீ இத்தனை கேள்வி கேட்குற. ரசிகன் என்னென்ன பண்ணுவான் தெரியுமா? இப்படி நல்ல பட்டை எடுத்து வச்சுக்குவான், இங்கே வச்சுக்குவான், உள்ளே வச்சுக்குவான், நைட்டு படுத்திருப்பான், பெட்ரூமில் வச்சுக்குவான். ஒரு கலைஞர்னால் ரசிப்புத்தன்மைக்கு ஏற்றவாறு நடிகை வச்சுக்குவான். நாமெல்லாம் அப்படி கொச்சப்படுத்துகிறவங்க அல்ல. அவங்களாம் நடிச்சிருந்தா கூட நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே. அது ஐ டென்ட் மீன்
பர்சனலி சார், அந்த பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துல முன்ன இதை முடிக்க விடுப்பா. பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம் சொல்லுங்க தம்பி பிரவீன். வந்திருக்காங்க. தொடர்ந்து பல ஆண்டுகளா வந்து கதாநாயகியாவே நடிச்சிட்டு வராங்க. நல்ல பாராட்டு பாராட்டு. அவங்கள வந்து நீங்க இந்த மாதிரி பேசணும் தப்பா சொல்லி பாராட்டி பேசியிருக்கேன்ப்பா. அவங்க எனக்கு வந்து இப்போ நன்றி சொல்லணும். அவங்கள ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன். யாரையுமே குறைச்சி பேசலை. என் கூட நடித்தவங்கெல்லாம் எத்தனையோ பேர் இதாகிட்டாங்க. அதை நான் சொல்லி காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணி தப்பாக காமிச்சு அவங்கள உசுப்பேற்றி விட்டுருக்காங்க. இந்த பொண்ணு பாருங்கள் பிருந்தா, அந்த பொண்ணு டான்ஸ் மாஸ்டர், எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க. லியோ திரைப்படத்தில் இயக்குனர் கூட உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. லோகேஷ் அவருக்கு என்னப்பா தெரியும்? லோகேஷ் கண்டனம் தெரிவிச்சிருக்காருல்ல. ஆமாம் தம்பி, இதை கொண்டு அதுதானே நடிகர் சிவே தப்பு பண்ணியிருக்கேன். இப்படி காமிச்சா எனக்கே எனக்கே அது கேவலமா இருக்கு. முதல்ல உன்னை கேட்டுட்டு பைத்தியக்கார பித்தவாந்தி எடுக்க மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இப்ப நிமிஷம் கேள்வியே முழுசா சொல்லலை. என்ன பதில் சொல்ல விடணும், பதில் சொல்ல விடணும். உங்களுக்கு என்ன டவுட்டு கேளுங்க, தெளிவாக கேளு. பிரவீன் தந்தி டிவி கேளுங்க. ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். இப்போ அதைத்தானே சொல்றேன், நடிகர் சங்கம் தப்பு பண்ணுது. ஒரு வீடியோவை போட்டால் கேட்கணும்ல. ஒரு வீடியோவை கட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு இவன் சொல்ற தண்டனை கொடுத்துருவியா? பார்க்க வேணாமா? தொடர்பு கொண்டு அவங்க எதுவுமே கேட்கலையா? ஃபோனே பண்ணல. நான் பண்ணதுக்கு எடுக்கவே இல்லை. இது முறையா? ஒரு சங்கம்னா அதுதானே திருப்பி சொல்கிறேன். புரியாத ஆளாக இருக்கு. திரிசாவெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன். எனக்கே ஒரு 6 மாதம் முன்னாடி கடலோர கதைகள் மாதிரி ஒரு கதையை வச்சுக்கிட்டு சத்யராஜ் வாசன் நீங்கள் திரிசா மேடம் அப்பா நீ மேடத்திட்ட போய் கதை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் என்னன்னா எதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவர் ஒடிய போயிருப்பான். தெளிவாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் சொல்லுகிறேன், நான் இன்னும் ஜோனுக்குள்ளேயே போகலை. நான் அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். நடிகர் சங்கத்தை மட்டும் சொல்லலை. யாரெல்லாம் கட் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணி வியூ கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்கிறாங்களோ நீங்கள் சொல்கிறத விட அதிகமாக இருக்காங்க. அதுக்கான தேவை இப்போ வரும். 4 மணி நேரத்தில் அவங்க முதல்ல ப்ரெஸ் ரிலீஸை திருப்பி வாங்கிட்டு முறைப்படி மன்சூர் அலிகான் இது என்னன்னு கேட்கணும். அதுதான் என் கோரிக்கை. நான் இடத்துல யார் இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? வருத்தம் அவங்க தான்ப்பா தெரிவிக்கணும். என்ன டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சோடனே நான் டேமேஜ் ஷூட் போட்டாலும் போடுவேன். நான் அப்படிலாம் விட மாட்டேன். புரியுதா? யார் பாரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைப்பா. பொது தேர்தல் 5 தேர்தலையும் காங்கிரஸ் தான் மத்தியில் வரப்போகுது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, மிசோரம் 5லையும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க இருக்குது. ஏன்டா இவங்க மத்தியில் செய்கிற பிஜேபி மிகப்பெரிய பித்தலாட்டத்தினால தமிழ்நாட்டிலையும் அவங்க பண்ணுற குழப்பங்கள்னால இப்போ இதை நீங்கள் ஏன் இஷ்யூ சொல்கிறீங்க? தம்பி உதயநிதி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, சனாதனத்தை எதுக்கு? ஐயோ சனாதனத்தை ஜனசைட் வச்சு அவரே ஒரு இந்து தான். அந்த மீட்டிங்லேயும் சொன்னேன் உங்களுக்கு. சனாதன ஜனசைட் கொள்றான் இந்துக்களை எல்லாம் இப்படி பரப்பலையா? சனாதனத்தை எதிர்க்கிறேன்னா என்ன? முதல்ல பதில் சொல்ல விடுங்க. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல விடுங்க. சும்மா நீ இப்படியே 450 பேர் நின்றுக்கிட்டு ஒருத்த மேல ஒய்யின்னு கேட்டா என்ன நான் அப்படித்தான் பேசுவேன். உதயநிதி ஒரு வார்த்தை சொன்னதை வச்சுட்டு எப்படி பொழப்பு ஓட்டினாங்க புரியுதா? சனாதன எதிர்ப்புனா நான் மன்சூர் அலிகான் அது வெளியே வந்துட்டு எங்கள் மூதாதையர் எவ்வளோ அவசரப்பட்டாங்களோ அது வேறு விஷயம். பட் ஐ ஆம் பார்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி, ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் லேண்ட், ஐ ஆம் எ தமிழன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை முதல்ல அது ஏன் ப்ராப்பர்ட்டியான ஆகிட்டு போட்டு விடுங்க. இப்போ இந்த வச்சுக்கிட்டு காலிலே முளைத்தவன் கபாலத்திலே பிறந்தவன் அந்த மீட்டிங்லேயே சொன்னேன் உங்களுக்கு. அதெல்லாம் போடலை. எங்கேருந்து மனுஷன் பிறப்பானோ அங்கே இருந்தெல்லாம் பிறக்கிற பற்றி அவங்க பேசவே இல்லை. அதை சொன்னார். உதயநிதி என்ன சொல்லிச்சு? இந்த மூட நம்பிக்கை மலாளிக்கிட்டே இருக்கணும், நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், நாங்கள் தான் எல்லா கிரிக்கெட்லேயும் நாங்கள் தான் பேட்டை தூக்கி ஆடுவோம். விஜய் தம்பி சொல்லிச்சுல்ல, சரியா? அன்றைக்கும் கேட்டீங்கல்ல தம்பி, கப்பு முக்கியம்னு சொல்லிச்சுல்ல. இந்த மேட்சுக்கு தான் சொல்லியிருக்கு. இவன் அதை விட்டு போட்டு எல்லாமே கப்ஸு முக்கியம்னு போயிட்டீங்க. அதுதான் நம்ம நோக்கம்.
இந்த பூச்சாண்டி ஆணைய பூனையத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது. உஸ்பு பிராட்டியார் யாரையும் உஸ்பேத்தாமல் இந்த மாதிரி மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்காமல் உட்காந்து ரூம் போட்டு யோசிங்க. சரிங்களா? தயாரிப்பாளர் சங்கம் யாருமே நான் அரெஸ்ட் ஆனேன். இவங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்களா? 8 வழிச்சாலைக்காக பொது பிரச்சனைக்காக நான் போய் அரெஸ்ட் ஆனேன். மோதியை எதிர்த்து வருகையை எதிர்த்து பாரதி ராஜா சார் சீமானை அரெஸ்ட் பண்ண போனாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே முன்னாடி போய் நின்று என்ன அரெஸ்ட் பண்ணுன்னு கைதானே. இந்த நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் என்னை ஏதாவது பாராட்டுச்சா? இல்லை, நான் மக்களுக்கு விட்டுறேன். நான் அதை விரும்புகிறவன்லாம் கிடையாது. கவர்னர் மாளிகை முன்னாடி போராடினே அதுக்கு ஒரு வேறு பட்டம் கொடுத்தாங்க, அதுலேயும் நான் ஜெயித்தேன். ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது. அதனால் இப்போ நான் எதுவும் பேச விரும்பலை. மன்சூர் அலிக்கான நீங்கள் சாதாரண மயிராக நினைக்காதீங்க, விளைவு பயங்கரமாக இருக்கும். சரி, முறையா விசாரிக்காம உங்க மேல ஒட்டுமொத்த திரையுலகமே ஒரு எதிரான கருத்து வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல அங்க இல்ல, இங்க இருக்கு முன்னாடி. சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரியே கட் பண்ணி காட்டின வீடியோவாவே இருக்கட்டும், மற்ற ரசிகர்களை மற்ற நடிகைகளை நீங்க உயர்த்தியே பேசியிருந்திருக்கட்டும். ஆனா நான் இதுக்கு முன்னாடி சில நடிகைகளை அப்படி கட்டில தூக்கி போட்டு நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி போலாமா? நீங்க சொன்ன அந்த வார்த்தை சரியா? கட் பண்ண வீடியோவே இந்த ஒரு வாக்கியம் சரியா? அம்மா அம்மனி, நீங்கள் சொல்கிறது சரி. நீங்கள் புதுசாக பிறந்து வந்தவங்க, சின்ன பொண்ணு, உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் கேள்வி கேட்டதை வரவேற்கிறேன். என்கிட்டையும் மகளிர் ஆணையம் வீட்லேயே இருக்குது. தப்பாக பேசினா மண்டையில் ஓங்கி பூரிக்கட்டையில் குட்டுவாங்க. மகளிர் ஆணையம் என் வீட்டில் இருக்குது. ஓ மாதிரி 2 பொண்ணு எனக்கு கல்யாணத்துக்கு இருக்குது. தூக்கி போடுவேன்னு நான் சொல்கிறது கதாபாத்திரமாக, ஒரு நடிகனின் கதாபாத்திரமாக சொல்கிறேன். அதுதானே இன்னால வரைக்கும் சொல்கிறேன். ரேப் சீன் சினிமாவில் நிஜமாக பண்ணுறது ஏப்பா? சினிமாவில் ரேப் சீன் நிஜமாக பண்ணுவாங்களா? கொலை பண்ணுறாங்க சினிமாவில். அப்போ நிஜமாக கொலை பண்ண கேட்கறதுக்கு பதில், கொலை பண்ணுறது நிஜமாக பண்ணுறாங்களா? கொலை பண்ணுறது நிஜமாக தப்பா சொல்லலையே, தப்பா சொல்லலையே. அப்பா சொல்கிறாங்க, பாப்பா குழந்தைகளெல்லாம் அதை பார்க்குது. நான் இதுலையாவது செக்ஸியாக கேவலமாக பேசியிருக்கேன்? ஒரு நடிகனா அந்த காட்சிகளை காட்சிமைப்படுத்தி பேசல, சாதாரணமாக தான் பேசினேன். அவங்கள பாராட்டுறதுக்கு பேசினேன். ஒரு நிமிஷம் ஏம்மா, ஒரு செய்முறை விளக்கமாமா ஃபுல்லாக கொடுக்க முடியும்? அது இப்போ தான்மா சொன்னேன். மீரா ஜேஸ்மின்னு முத எங்கள் கூட நடிக்கிறாங்க, புது பொண்ணு. அம்மா நீ பயப்படாதம்மா, இங்கே பார், நான் நகை, நீங்கள்லாம் இவ்வளோ நீளம் வச்சுருப்பீங்க, வரல காட்டுங்க. நான் நகை வைக்க முடியாது. ஏன்னா திடீர்னு ஷூட்டிங் கூப்பிடுவாங்க, ஃபைட் பண்ணணும், புரியுதுங்களா? எப்போ நகை எவ்வளோ தான் வச்சுருப்பேன். நகை பட்டுருச்சாம்மா, நான் இங்கே பாரும்மா பார்க்குறேன்னு அசிஸ்டண்ட்டை தூக்கி இப்படி தூக்குறம்மா. அவர் லோகிதாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார். பத்தாது, இன்னும் மேலே தூக்கி மனுஷங்களுக்கு இன்னும் அப்படிங்கிறாங்க. ஓகேம்மா, பெட்டெல்லாம் நல்லா இருக்கா? அப்போ இன்னொரு பெட்டு போடு, அது மேலே ஒரு போர்வை போடு. இதெல்லாம் பார்த்து சேஃப்கார்ட் பண்ணி தான் நான் நடிப்பேன். கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி எல்லாருக்கூடையும் அதுதான் நீங்கள் தப்பாக. இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லுவேன். ரோஜா மேடம் இப்போ மினிஸ்டர் ஆகிட்டாங்க. நான் காலில் பல தடவை கிளைமாக்ஸ் ஃபைட்டு, செம்பருத்தி அண்டர் வாட்டர் கிளைமாக்ஸ், காலை மிதிச்சிருவேன், தண்ணிக்குள்ளே தெரியாது. செல்வா மன்சூர் அலிகான காலை மிதிச்சிருச்சுன்னு அழுவாங்க. டேய் தள்ளி நடி அன்பாக சொல்லுவாங்க. ஆனால் சீன் எப்படி வேணுமோ வாங்கிடுவாங்க. பொண்ணாக இருந்தாலும் தன்னோட காதலியாக இருந்தாலும் நடிப்பில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதில் நடிக்கையில் ஒரு கொலீகா அப்படித்தான் நடிப்பு உலகமே வேறு. அதுக்காக ரேப் சீனை கொரியாவோ எடுக்கக்கூடாதுன்னு, அதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். நீங்கள் கேட்குறது இருக்குது. தப்பாக பேசியிருந்தா என்னால் விட்டுருப்பாங்களா? தவறான பிரச்சனையே நீங்க அவங்க ஒரு கற்பழிப்பு காட்சி இருக்கும்னு நீங்க நினைச்சது அப்படின்றது இங்க பிரச்சனை கிடையாது. குஷ்பு வந்தாங்க, அவங்க மாதிரி இந்த உவமைப்படுத்தி சொன்னதுதான் எங்க பிரச்சனையே. அழகா கட்டில தூக்கிட்டு போய் அவ போட்டிருப்பேன், இந்த மாதிரி போட்டிருப்பேன் அப்படி இப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் கொண்ட அந்த வார்த்தை தான் இங்க பிரச்சனையே. இன்னைக்கு என்னப்பா சொன்னேன், வாய் மூடிக்கிட்டு அப்படி சொன்னாலும் தப்பா போயிடும். புரியுதா? யாரையும் ஒண்டிங் பண்ணுறேன்னு சொல்லி பாராட்டி சொல்லியிருக்கேன்ப்பா, பாராட்டி சொல்லியிருக்கேன். நம்ம அழகாக இருக்குண்ணா பார், முடியெல்லாம் சொட்டை விழுந்துருச்சு,
ரொம்ப நேரம் வேத்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஆபாசமான வார்த்தைகள் நீ வா போன் பேசுறது போன் சொல்றது இதெல்லாம் வந்து அன்னோனா இருக்கு. இந்த கேள்வி சீமான்ட்ட கேட்டுட்டீங்க. இல்ல இப்போ அண்ணா நான் நீங்க பேசுங்க சார், அடுத்து பேசுங்க. நாங்கலாம் நினைச்சா ஐயா ஐயா பெரியோரே தாய்மாரே ஐயா மூத்தோரே மரியாதையாக பேச தாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம். நான் மிக்க மிக்க மரியாதையாக பேசுபவன். சிறிய வயதுடையார் என்னை போக்கி கேள்வி கேட்கும் பொழுது அப்பொழுது தவறாக ஏதோ அம்மையார் நிற்கிறார் அம்மா வாணி என்று உபயோகித்திருக்கலாம் ஐயா. அதை தவறுதலாக நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏண்டா பதில் சொல்பவன் ஒருவன், தாங்கள் கேள்வி கேட்பவர்கள் 140 பேர் இருக்கிறீர்கள். இப்போது என்ன ஐயா? வாங்க ஐயா. சார் ஏற்கனவே திருசா வந்து மனித குலத்திற்கு நீங்க கெட்ட பெயர் ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் பத்திரிகையாளர் முன்னாடியே நீங்க இப்படி பதில் பேசுறது திருப்பி உங்களுக்கு பெரிய விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும். நீங்க விமர்சனம் இல்ல, நீங்க கெட்ட பெயர் ஏற்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? நான் மனித குலத்தை சேர்ந்தவன்பா. திருசா தெரிவிச்சது. ஐயா பிரவீன் கேட்குறாரு. இல்லை பதில் சொல்லிடுறேன். நான் ஒன்றும் தண்ணி அடிச்சுட்டு பீச்சில் போய் நடுராத்திரியில் அவுத்து போட்டு ஆடல. தேவையா அவனுக்கு? நான் போய் ஒன்றும் பீச்சில் நடுராத்திரியில் தண்ணி அடிச்சுட்டு அவுத்து போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கல. போலீஸால் பிடிக்கப்படலை. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. புரியுதா? அவன் நல்ல நடிகை. அவங்க அப்படி கோச்சுக்கு சொல்லியிருந்தாலும் அடுத்த படத்தில் நாங்கள் சேர்ந்து நடிப்போம். ஐ அப்ரிஷியேட்டட். ஏன்னா அவங்க புண்ணியத்தில் இன்னைக்கு இங்கிலீஷ் சேனல், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராட்டி, டெல்லி, போஜ்பூரி, ஹாலிவுட் எல்லாத்துலேயும் மனுஷர் வெளிக்கான போட்டாங்கப்பா. இப்போ பக்கத்தில் போட்டிருக்காங்க கல்யாண பத்திரிகையில் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி. விரைவில் எல்லாம் நடக்கும். இதையும் நீங்கள் தப்பாக சொன்னால் சொல்லுங்க. ஏப்பா நான் இப்படி தப்பாக பேசுவேன், புரியுதா? நான் யாரையும் தப்பாலாம் சொல்லலைப்பா. நீ சண்டை போடணுன்னே சண்டை போட்டால் போட்டுக்கோ. ஏன்னா கோதி மீடியா அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். பாவம் இலவச கரண்ட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லல. தம்பி நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வருவீங்கன்னு எல்லாம் தெரியும். நான் பேசுறது முதல்ல முழுசா பேச விடுங்க. நான் பார்க்குறேன் யூடியூப்லன்னா அவங்க வேலை செய்கிறாங்க. என்னை வச்சு சம்பாதிச்சுட்டு போகட்டும். அதுக்காக நான் பேசுகிற தவறுனா மறுபடியும் ஒரு சேனல் போட்டு விவாதிங்க. நான் இப்போ பாரு நல்ல கருத்து சொல்ல வந்தேன், அதை தடுத்துட்டீங்க. என்ன நீங்கள் குறை சொல்லுங்க. நான் மறந்துட்டேனே, எனக்கு செலக்டிவ் அம்னீசியா. ஏப்பா இல்லைப்பா, நீ பேசுறதுனால எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை கேளுங்க ஐயா, கேளுங்க. மறந்துட்டேனே, நீங்க போட்டு தாக்குறீங்களா? அடுத்த பாயிண்ட் போங்க சார். அடுத்த சார் நடிகளை பத்தி அந்தரங்கத்தை பத்தி ரொம்ப கொச்சையா பயிலாளர் ரங்கநாத் பேசிட்டு வர்றாரு யூடியூப் சேனல்ல. அவர் மேல எல்லாம் வந்து எந்த ஒரு நடிகை யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்க பேசுற அந்த வார்த்தை நிறைய பேர் பேசுறாங்க, தவறு. இந்த மாதிரி கண்டனங்கள் வந்திருக்கு, என்ன இல்லை? காரணம்? நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் மூத்த நடிகராக கலைஞனா பாதுகாக்க வேண்டியது என் கடமை. பயில்வான் ரங்கநாதனை நேர்லேயும் திட்டியிருக்கேன், சத்தம் போட்டிருக்கேன். இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. யார் எப்படி போனால் என்ன, யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் கண்டிச்சிருக்கேன். பயில்வான் ரங்கநாதன் அப்படி செய்யக்கூடாது இனிமேல். அவர் ஏன் செய்கிறாருன்னா அவருக்கு வேலை இல்லை. நடிக்க கூப்பிடணும், பத்திரிக்கையாராக கூப்பிடணும், எதுக்காவது கூப்பிடணும். இப்போ ஏன் ஆந்திராவில் போய் அடிபட்டு இப்போ கைது பண்ணி இதாகிறாங்க. அதான் ரோஜா மேடத்துக்கு கேட்டுக்கிட்டேன், இந்த கூட்டத்தின் மூலம் இதை அனுப்புங்க, கொஞ்சம் ஜெகன்மோகன் சாருக்கு பேசி அவங்கள விடுதலை செய்ய சொல்லுங்கள், பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி என்ன கேட்டீங்க? பயில்வான் ரங்கநாதன் வேலை இல்லாமல் இருக்காங்க. மக்களுக்கு வேலையே இல்லை. ஜிஎஸ்டி எஸ்டி எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்க. எல்லா வகையிலையும் வரி வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ணி கொண்டு போய் அதானிகிட்ட கொண்டு போய் கொட்டுறாங்க. டோல்கேட்டை ஏற்றிட்டாங்க, கீஸு. இப்போ சினிமா தேட்டர்லாம் காலியாக போகுது. ஜப்பான் அப்புறம் என்ன படம் இன்னொன்று வந்துச்சு, நல்லா ஓடிச்சு, ஜிகர் தண்டா. அதை போய் பார்க்குறேன், 2வது நாள் ஈகா தேட்டரில் 16 பேர் இருக்கான். எப்படிங்க? மக்கள்கிட்ட காசு இல்லை, இதை கொண்டு போய் சேருங்க தயவு செஞ்சு. அரசியல்வாதிகள் ஆளும் மத்திய வர்க்கம் வந்து அப்படியே நின்ன இடத்துலையே நம்ம போட்டுக்கிற பேண்ட்டை நமக்கு தெரியாமையே உருவுது. அதுக்கு தான் நான் அரசியல் கூட்டத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டேன்.